எல்லாரும் திருப்பி திருப்பி சொல்கிறான் சொந்தக்காரன் சரியில்லைன்னு. நீ சரியாரு இல்லை சார், சொல்லியிருக்காங்கல்ல பெரியவங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. எல்லாத்துக்கும் நம்ம சொந்தக்காரெலாம் அப்படி தான் சார் இருப்பான், அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தான் போனோம். அப்படிலாம் பார்த்தா எனக்கு எந்த சொந்தக்காரனும் இருக்க மாட்டான். என் சொந்தக்காரெல்லாம் அவ்வளோ நல்லவன். நாங்கள் குடும்பத்தோடு மொத்தம் எல்லா குடும்பமும் சேர்ந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வருஷம் ஒரு வாட்டி போய் பொங்கல் வைப்போம், கடா வெட்டுவோம். இந்த கொரோனாவில் 3 வருஷம் போல் அங்கே போய் பொங்கல் வைப்போம், கடா வெட்டுவோம், சாமி கும்பிடுவோம். ஆனால் எது நடந்தாலும் நடக்கலாலும் எப்படியாவது 2 குடும்பத்துக்கு நடுவில் சண்டை வரும் ஒவ்வொரு வருஷமும். நான் எப்போவுமே போனால் அம்மன்கிட்ட அது மட்டும் தான் வேண்டுவேன், இன்றைக்கி எவனும் அடிச்சிக்கூடாதுன்னு. நடக்காது. எவனாவது 2 குடும்பம் சண்டை போடுவான். இந்த இது முடிஞ்சிட்டு நான் போகிறேன், நானும் வைப்ப போகிறேன். அதே மாதிரி தான் 2 பேர் சொந்தக்காரர் 2 பேர் சண்டை போட்டுருந்தான். அவனுக்கு சண்டை போட்டுருந்தானுங்க. நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு இந்த 2 சொந்தக்காரில் ஒருத்தர் என்ன பண்ணான், சார் மோகன் நீ ஏன் நியாயம் சொல்லுப்பா, நீ பச்சை மேடையில் போய் பேசுகிறேன், உனக்கு விஷயம் தெரியும் அப்படின்ட்டான். எனக்கு திடீர்னு நம்மளை அம்பையர் ஆக்கிட்டான் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. சொல்லுங்கண்ணா அப்படின்னு. அதுக்கு அவன் கூட சண்டை போட்ட மாதிரி அவன் நான் இவர் பெரிய ஆள்னு இவர் போய் கேட்குறேன், வீட்டுக்கு போனால் சோறே போட மாட்டான் இவன் அப்படின்ட்டு என்னை பற்றி சொல்கிறான். எல்லாம் படிச்சிருக்கா என்ன 4 ஜோக்கு சொல்லிட்டா பெரிய ஆளா? என் பையன் கூட தான் படிச்சிருக்கிறான், இவனாவது எம்பிஏ படித்தான், என் பையன் அதை சார் அவனை விட்டான் சார். என்ன பிடிச்சிங்கண்ணா கட்சியில் இப்போ நான் அம்பையர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணி கோதாவில் இறங்கலாமான்னு யோசனை பண்ணேன். சொந்தக்காரன் அப்படி தான் இருப்பான். இந்த சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அது தெரியாது. வாரம் ஃபுல்லாக நம்ம கஷ்டப்படுறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை போய் மத்தியான வேலையில் 12 மணிக்கு போய் இறங்குதுன்றது ரொம்ப பெரிய துன்பம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். காலையிலே ஃபோன் பண்ணி நான் சாப்பாட்டுக்கு வரேன் சொல்லிடலாம் இல்லை, அதுவும் கிடையாது. கழுத்தரப்பானுங்க சார், ரொம்ப கழுத்தரப்பான். அதுவும் நம்ம வீட்டில் அளவாக சமைக்கிறவங்க. திடீர்னு 3 பேர் வந்தால் சமாளிக்க முடியாது. அல்ல என் ஒய்ஃபால் முடியவே முடியாதுங்க. எனக்கு யாராவது ஒரு 11:30 மணி 12 மணிக்கு சொந்தக்காரன் வந்தாலே பக்குன்னு இருக்கும். அவன் உடனே என்கிட்ட சொல்கிற ஒரே இது என்ன தெரியுமா, இங்கே பாருங்கள் கொஞ்சமாக தான் சமைச்சிருக்கு நமக்கும் பசங்களுக்கு மட்டும், இவங்க 3 பேர். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாப்பிடும்போது நீங்கள் அவங்களோட உட்காந்து சாப்பிடாதீங்கன்னு. ஏன்னா பத்தாது, நீ ஒன்று செய்ய, அவங்களே சாப்பிட கூப்பிட்டா கூட லேட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், பசி இல்லை, வயிறு வலி ஏதாவது சொல்லு, நான் அப்புறமா ஆக்கி போகிறேன்ட்டு போயிடுவான். உண்மையிலே அங்கே பசியோடு நிற்பேன். நம்ம சொந்தக்காரன் உட்காந்து சாப்பிட்டுப்பான். அவன் சாப்பிட்ற வேகத்தை பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும், எப்படி நமக்கு மீறாது. என் கவலை என்னென்னா அவன் போன பிறகு இவன் திருப்பி சாப்பாடு வடிப்பாளா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா டக்குன்னு ஒரு வேளை சாப்பிடலன்னா உயிராக போய்டுன்னுவா. அவனுங்களும் கம்மியாக சாப்பிட்டு தொலைக்க மாட்டானுங்க சார். இந்த மாதிரி வரவன் இருக்கான், வந்தால் சும்மா இருக்க மாட்டான். ரொம்ப அதான் பெரிய கஷ்டம், சும்மா இருக்க மாட்டான். நம்ம சார் உண்மையிலேங்க ஒரு நாள் நானும் என் ஒய்ஃபும் பிரச்சனை ஒன்றும் இல்லை, அடிக்கடி ஊராக போயின்னு இருக்கோம். அவளுக்கு என்னென்னா, நீங்கள் வீட்டுக்கு வர்றதே பழைய துணியை துவைக்க போட்டுட்டு புது துணியை எடுக்கிறதுக்கு தான்றா. நம்ம அப்படி தான் பண்ணுறோம். அதை வச்சு சண்டை போட்டுனுக்குறோம். எங்கள் மாமா வந்தார், பார்த்தாரு, போயிட்டார். புரிய வேணாம் 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, மூஞ்சி சரியில்லைன்னு. அப்புறம் என்ன 2 பேருக்கு பிரச்சனையா, அவரே அவரை ஜட்ஜாக ஆக்கினார். என்ன 2 பேருக்கு பிரச்சனையா அப்படின்னாரு. உடனே அவள் என்ன பண்ணா, அவரை ஜட்ஜாகவே முடிவு பண்ணிட்டான். நீங்களே சொல்லுங்கள் மாமா, ஊருக்கு போயினே இருக்கார். ஊர்னார். அந்த ஆள் என்னை பார்க்கவே இல்லைங்க. அவரே அதாம்மா அதுதான் தப்பு தான், அவன் பண்ணுறது ஃபுல்லாக தப்பு தான். என் சைடு கேட்கவே இல்லைங்க. அவன் பண்ணுறது எல்லாம் தப்பு தான், தப்பு தெரியுது தப்பு. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் ஜட்ஜ்மெண்ட் உடனே நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் தான் ஊருக்கு போகிறான்ல, நீ கூட போ, அவன் பேச போட்டோம், நீ அங்கேயே ஊரெல்லாம் சுற்றி பாரு அப்படின்னாரு. அவளுக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா அவள் பார்த்த தீர்ப்பு, அவள் எதிர்பார்த்த தீர்ப்பு இல்லை அது. அவள் டக்குன்னு அவரை ஏங்க பெரிய மனுஷன் சொல்கிறேன் லூசாட்டை உளறீங்கன்னா, லூசாட்டை உளறீங்க,
நானும் பொட்டி எடுத்துன்னு அவரை மாதிரி நாடோடி மாதிரி ஊர் ஊராக சுற்றுவா என்ன நீ அப்படின்ட்டா அடங்கிட்டாரு. நான் வாடா ஜட்ஜ்மெண்ட்டாக தர இந்த மாதிரி இருக்காங்க. சில பேர் அனாவசியமாக நம்மக்கிட்ட வந்து எங்கள் பெரியப்பா பையன் வந்தாருங்க, மோன் ஒரு நல்ல ஸ்கீம் இது 3 பேரை சேர்த்து விட்டா சதுரங்க வேட்டை அதை பற்றி சொல்லுங்கிறான் என்கிட்ட. எனக்கு இயல்பாகவே யார்கிட்டயாவது டொனேஷன் கேட்குறனோட கூசம். ஆமாங்க, அதை விட கொடுமை எதுவுமே இல்லை தெரியுமா? பல்லிழிச்சு அவங்ககிட்ட போய் மெதுவாக கேட்டு அவன் வந்து ஜமீன்தார் கணக்கை பார்த்து 100 ரூபா கொடுக்கறதுக்கு. அதனால் யாராவது டொனேஷன் புக்கை விற்று கொடுன்னா ஒன்றும் வேணாம், என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன் ஆளை விடு. அந்த மாதிரி இவன் வந்து நீ இருக்கிற திறமைக்கு எவ்வளோ பேர் உங்கள் இது சாந்தாமணி அக்கா, சுகி சிவம் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறான். அவங்களெல்லாம் கூட இதில் மெம்பர் ஆக்கிடலாம், சீக்கிரம் நீ டைமண்ட் ஆகிடுவேன், கோல்டு ஆகிடுவேன், என்னமோ சொல்கிறான். நான் சொன்னேன் இல்லைங்க எனக்கு இது சரி வராதுன்னு. இன்னும் சரி வராதுன்னு டக்குன்னு சொல்லிட்டேன், யோசிப்பா அப்படின்னா. நான் சொன்னேன் இந்த மானம் கெட்ட பொழப்பு எனக்கு வேணாம் அப்படின்னா. கோச்சிட்டு போனாருங்க, இதுவரையும் வரல. அப்போ நான் மானம் கட்டவன் நானா? ஆமாம், வரல. நிறைய பேர் தன்னுடைய கருத்துக்களை நம்மக்கிட்ட வலியுறுத்தி சொல்லுவாங்க. எங்கள் பெரிய மாமா வந்தாருங்க, அவருக்கு இந்த ஜோசியத்தில் நம்பிக்கை உண்டு. வந்து கேட்கவே இல்லை, மாமா என் எதிர்காலம் நான் ஏன் கேட்குறேன், அவரை கேட்கவே இல்லை. ஆமாம் நீ ஒரு மாதத்தில் எவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னா, இது சொந்தக்காரங்கிட்ட இருக்கிற ஒரு இது அல்ப புத்தி. எதை கேட்கக்கூடாதோ அதான் ஃபஸ்ட்டு கேட்பான். சம்பளம், வயசு, இன்கம் டேக்ஸுக்கு எவ்வளோ கட்டுறியா இல்லையா எல்லாம் கேட்பாப்புல. ஒரு மாதத்துக்கு எத்தனை கூட்டம் போவேன் அப்படின்னா, நான் ஒரு 5 கூட்டம் போவேன் மாமான்னு. அப்போ மீதி 5 நாள் அப்படின்னாரு. உடனே என் ஒய்ஃபு தண்டமாக வீட்டில் தான் இருப்பார் அப்படின்னா. அதுக்கு அந்த நாள் ஐடியா சொல்லலாம் சார். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு. உன் நட்சத்திரத்துக்கு தண்ணியில் வந்து உனக்கு ராசி அதிகம் அப்படின்னா. நான் சொன்னேன் அப்போ பார் திறக்க சொல்கிறீங்களான்னு. சிச்சி என்னப்பா தண்ணினா அதுதானா, ஏன் வாட்டர் கேன் போடு அப்படின்னா. சார் நினச்சி பாருங்கள் சார், என்ன வீடு வீடாக வாட்டர் கேன், அதை அவன் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறான் சார். அது என்ன பண்ண சொல்கிறான், என் ஒய்ஃப் அப்படியா 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 எவ்வளோ முன்பணம் போடணும் அது கேட்குறான். ஒவ்வொருத்தரும் வரும்போதும் ரொம்ப பக்கு 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 பக்குன்னு இருக்கும். எல்லாம் ஒன்று தான், ஆனால் சொந்தம்தான் நமக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது.